வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். இலங்கை வான்பரப்பிற்குள் பிரவேசித்த அமெரிக்க விமானம் தொடர்பில் விசாரணை. பாகிஸ்தானில் இடம்பெறும் வன்முறைகளுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என லக்ஷர்-இ தொய்பா அறிவிப்பு. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது. 2407 பரீட்சை நிலையங்களில் நடாத்தப்பட உள்ள உயர்தர பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையில் 2,94,861 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டுகள் இன்றி பரீட்சைக்கு தோற்றுவோருக்கான பெறுபேறுகள் ரத்து செய்யப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர எதிர்சிங்க அறிவித்துள்ளார். அத்துடன் அனாவசியமான பொருட்களை பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டுவரும் மற்றும் ஒழுக்கமற்ற முறையில் செயற்படும் மாணவர்களுக்கு 2 வருட பரீட்சை தடை விதிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். காலை 8:30க்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளதால் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சார்த்திகள் சமூகமளிப்பதன் மூலம் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கால அட்டவணை, அனுமதி பத்திரம், அடையாள அட்டை, கருப்பு நீலமையுடன் கூடிய பேனாக்கள், நிறம் தீட்டுவதற்கு தேவையான பொருட்களை தவிர அனாவசியமான பொருட்களை பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சை வளாகத்தில் ஒழுக்கமற்ற முறையில் செயற்பட்ட மாணவர்கள் தொடர்பில் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிகள் அறிவித்தால் அவர்களுக்கு 2 வருட பரீட்சை தடை விதிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்காக தனியார் பஸ்களில் இலவசமாக போக்குவரத்து வசதிகளை வழங்குவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பெற்றோர் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். போக்குவரத்து அதிகாரிகளும் பஸ் சங்கங்களும் மாணவர்களை பயன்படுத்தி அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்காக தனியார் பஸ்களில் இலவசமாக போக்குவரத்து வசதிகளை வழங்கும் திட்டத்தை நிராகரிப்பதாகவும் மாணவர்களின் பெற்றோர் கூறியுள்ளனர். இதேவேளை உயர்தர பரீட்சையில் தோற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு தனியார் பஸ்களில் இலவசமாக பயணிப்பதற்கான வசதிகளை வழங்க வேண்டும் என மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பியசின திசாநாயக்க கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் தாம் உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ளதை பாடசாலை பஸ் நடத்துனர்களுக்கு அறிவிப்பதன் மூலம் இலவசமாக போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இலவசமாக போக்குவரத்து வசதிகளை வழங்குவது தொடர்பில் தமது அமைப்பு இணக்கம் தெரிவிக்கவில்லை என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன கூறியுள்ளார். மாணவர்களுக்கு இலவச பிரயாண அனுமதி வழங்கப்பட்டால் அது நடைமுறையில் ரீதியில் பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இம்முறை உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று முதல் உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இலவசமாக தமது பஸ்களில் பயணிக்க முடியும் என சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அஞ்சனா பிரியங்ஜித் கூறியுள்ளார். இலங்கையின் முதலாவது சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கண்ணோருவ பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக 500 கிலோவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. புதிய சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தில் நாளாந்தம் 2300 கிலோவாட் மணித்தியாலங்களுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என வருடமொன்றுக்கு அந்த தொகை 8,39,500 ஆக அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் ஆரம்பமானவுடன் எரிபொருளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியை மட்டுப்படுத்த முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வருடாந்தம் 2 லட்சம் லிட்டர் டீசலை சேமிக்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் போதும் சுமார் 300 டன் கார்பன் வெளியேறுவதாக தெரிவித்துள்ள மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு, சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தினால் அதனை குறைத்து சுற்றாடலை பாதுகாக்க முடியும் எனவும் அறிவித்துள்ளது. இலங்கை வான்பரப்பிற்குள் பிரவேசித்த அமெரிக்க விமானம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் நியோமல் பெரேரா தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க விமானம் ஒன்று இலங்கை வான்பரப்பிற்குள் நுழைந்ததை இலங்கை விமானப்படை உறுதிப்படுத்தியது. சிவில் விமான சேவைகளுக்கு உட்பட்ட பீதுர் தாலகால மத்திய நிலையத்திலிருந்து 380 கிலோமீட்டர்கள் தொலைவிற்குள் இந்த விமானம் பிரவேசித்தமை கண்காணிக்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் ஆண்ட்ரூ விஜயசூரிய குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இலங்கை வான்பரப்பிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க விமானம் இலங்கையின் வான்பரப்பிலிருந்து வெளியேறியதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. அடுத்து வரும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்போடு எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.